என்னுடைய 2ஆம் தாய்மடியே அந்த கல்லூரி தான். அவங்களுக்கே நேற்றுக்கு தான் சார் சொன்னோம். நம்ம தான் பிளான் பண்ணி செஞ்சுட்டு வந்தோம். நம்ம தான் எனக்கு அப்பாவுடைய சிலையை அவரையும் நான் தேடிட்டு இருந்தேன். பாருங்க, நம்ம தேடிட்டு இருக்கிறது நம்ம கிட்ட வந்துருன்றதுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய நம்மளே நீங்க முதல்ல தேடிட்டு தானே சார் இருந்தீங்க. தேடணும். எதுக்கு தேடணும்னா அவன்கிட்ட ஏன்டா சொன்னீங்க? ஏன்டா கல்யாணத்துக்கு முந்தின நாள் பொண்ணு ஓடி போச்சுன்னு மாப்பிள்ளையாட்டா சொல்லுங்க. மாப்பிள்ளைகிட்ட ஏடா சொல்லுவீங்க? முதல்ல நீ போனை வை அப்படின்னு என்னைய கட் பண்ண சொன்னார். நான் பாலாட்ட பேசிக்கிறேன், நீ போனை வை அப்படின்னா. தலைவருக்காகனாலும் அது விக்னேஷுக்காகவும் பண்ணது. அது ஐ ஹவ் சீன் தி டஃப் டைம்ஸ் ஆஃப் பிளாக் ஷீப். இப்போ கூட இருக்கிறா பாதியில் விட்டு போகிறது தான் பிரச்சனையா. படிக்காதவன் வெப் சீரிஸில் உள்ள அனைத்து எபிசோடுகளையும் காண உடனடியாக பிளாக் ஷிப் வேல்யூ ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். நான் இப்போ உங்களை பற்றி சொன்ன மாதிரி நிறைய பேர் பேசணும்னு நினைப்பாங்களா? அப்படி சாய்ராமனுடைய ரொம்ப முக்கியமான அலுமினிஸ் சிலர், அவங்க வந்து இன்றைக்கி நல்ல பெரிய இடங்கள்ல இருக்காங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு விஷயம் உங்களுக்காக பேசியிருக்காங்க. பார்க்கலாமா சார்? வணக்கம், நான் சித்த மருத்துவர் நவீன்குமார் பாண்டியன், சாய்ராம் சித்த மருத்துவ கல்லூரியோட ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட். சாய்ராம் கல்லூரியில் நான் சேர்ந்த முதல் நாள் எப்போதும் நினைத்து பார்க்கிறேன். என்னுடைய 2ஆம் தாய்மடியே அந்த கல்லூரி தான். சாய் பிரகாஷ் அண்ணன் என்பவர் வந்து ஒரு தனி மனிதர் ஆணவம். அவர் போற வேகத்திற்கு ராக்கெட் கூட போக முடியாது. சாய் பிரகாஷ் ஐயாமுத்து வந்து என்னோட நெருங்கிய நண்பர். முக்கியமாக அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவரோட தலை சிறந்த ஆளுமை. இந்தியாவில் ஒரு அகாடமிக் லீடர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி டைமென்ஷனல் பெர்ஸ்பெக்டிவ் கொண்டு வரக்கூடிய ஒரு தலை சிறந்த ஆளுமை அவர். I was a passed out student from Sairam in 2011. It not only just imparts education, but it focuses on the future, like research activities, the importance you give for extracurricular, like even for sports, for projects, hackathons. I was awestruck seeing your recent activities and the way you project Sairam in a different global level. Hats off, sir. That's a great thing. Nobody can do like that, sir. I'm Shiva, alumni of Sairam, 2005 batchmate. And from there, knowing him, transforming him, seeing him as an income CEO, it's such a proud moment for each one of us. என்னை வந்து ஒருவேளை இந்த காலேஜில் நான் சேரலன்னா இப்போ நான் யோசிச்சு பார்க்குறேன். மேபி நான் ஏதாவது ஒரு வன்முறையாளனா கூட மாறி இருக்கலாம். ஆனால் என்னை பக்குவப்படுத்தி என்னுடைய தனித்திறமையை எனக்கு அடையாளம் கண்டு இந்த பேச்சு துறையில் நான் சாதிக்க முடியும் என்று என்னை ஊக்கமளித்த ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், அங்க இருந்த பிரின்சிபல் தொடங்கி என் டிபார்ட்மெண்ட்டுடைய சீனியராக இருந்த சாய் பிரகாஷ் அண்ணனுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. இப்போ வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். திரு சாய் பிரகாஷ் ஐயாமுத்து பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஹீஸ் அ குட் ஹியூமன் பீயிங் வித் லாட்ஸ் ஆஃப் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அ குட் அட்மினிஸ்ட்ரேட்டர் வித் மோர் பாசிட்டிவ் ஆட்டிடியூட். ஏன்னா அவர் போடுற எஃபர்ட்லாம் பார்த்தீங்கன்னா தான் மட்டும் நம்ம தன்னை சுற்றி இருக்கிறவங்களும் சரி, தாங்கிட்ட படிக்கிற மாணவர்களும் சரி, வெறும் ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸை மட்டும் டெவலப் பண்ணிட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுனால ஒரு நல்ல சிட்டிசனாகவும் இருக்கணும் அப்படின்றதுக்கான பல முன்னெடுப்புகளை அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்காக என்னோட வாழ்த்துக்கள். அதுக்காக பார்த்தீங்கன்னா முக்கியமான வந்து வாட் ஐ ரியலி ஃபேஸ்டேட் அபவுட் ஹிம் இஸ் அவரோட மனிதநேயம். எங்கே ஒரு மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னாலும் வந்து கேட்க வேண்டாம், அவர் முதல் மேடி போய் நிற்பார் தானாவே. ஸோ ஏன்னா அவங்க அப்பாவும் வாஸ் வெரி க்ளோஸ் டு மீ. ஸோ ஐயாமுத்து சாரோட விஷயம் எடுத்துகிட்டு போகக்கூடிய மிகச்சிறந்த ஒரு ஆளுமை மகன் அவர். ஸோ we are really proud of him. What I noticed, right, which is not changed in the last 20+ years, right, your interest to technology. And second thing, you initiate things, you don't wait for things to happen. I am a great fan of superstar Rajinikanth, sir. I think that you always possess some features or qualities of him. சிம்பிளா சாய் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா சூப்பர், அமேசிங் அண்ட் இன்ஸ்பைரிங். அவருடைய ஃபேமஸான ஒரு வரிகள் இருக்கு. முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை என்ற வார்த்தைகளில் தன்னுடைய வாழ்க்கையாக மாற்றி காட்டி கொண்டிருக்கிறார் சாயண்ணா. And also in the future, if I get a chance, I'll be very happy to quit everything what I do and even work for you, sir. That's the love I have for you and for the institution, and that's how grateful I am for Sairam, sir. ஸோ இது அலுமினிஸ் பேசினது. இது ஒரு இம்பேக்ட்ஃபுல்லான ஒரு ஜென்ரேஷனை, எத்தனை ஜென்ரேஷனை உருவாக்கியிருக்கோன்றது சாய்ராமனுடைய ஒரு பெரிய. ஒருத்தர் ஆப்பிளில் ஒர்க் பண்ணுறாரு, ஒருத்தர் சந்திராயன் 3க்கு டைரக்டராக இருக்கார், ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கார். ஸோ சிஇஓவாக இருக்காங்க. ஒரு சித்தா டாக்டர் அன்றைக்கி அவ்வளோ பெரிய எஸ்டாப்ளிஷ் பொசிஷனில். சித்தா டாக்டரே அண்ணன் கசின். ஓகே, கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனுடைய முக்கியமான கடமை என்னன்னாக்கா, அவங்க படித்து முடிச்சதுக்கப்புறமா அவங்க என்ன செய்கிறாங்கன்றது தான் ஒரு ரியல் இம்பேக்ட். நாலேஜ் இஸ் சம்திங் வேர் பீப்புள் கேன், இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் யூ கேன் லேர்ன் ஃப்ரம் எனிவேர் அண்ட் எவ்ரிவேர். பட் அந்த பக்குவப்படுத்துறது, அந்த நெறிப்படுத்துறதுன்னு இருக்குல்ல, அது ஒரு கிளாஸ் ரூமுடைய செட்டப்பே எதுக்கு அப்படின்னாக்கா, 4 பேருடைய குவாலிட்டி ஒருத்தர்கிட்ட வந்துச்சுனாலே தட் வில் பி பெட்டர். ஸோ அந்த 4 பேரோட குவாலிட்டி ஷேர் ஆகணுன்றது தான் அது சாய்ராமில் ரொம்ப இன்டெப்த்தாக பண்ணிட்டு இருக்கணும். இன்னும் இதெல்லாம் சொல்லலையே. எனக்கு வார்த்தை கொஞ்சம் ரோல் ஆகுது, கொஞ்சம் கட் பண்ண. இதெல்லாம் சொல்லலையே. அவங்களுக்கே நேற்றுக்கு தான் சார் சொன்னோம். நம்ம தான் பிளான் பண்ணி செஞ்சுட்டு வந்தோம். நம்ம தான் சரியாயிடுவாங்க. கடைசி நேரத்தில் எது கிடைக்குதோ எடுத்து போட்டு முடிச்சு அவுட்புட்டு ஒழுங்காக வந்துடும். அதில் தப்பிச்சு ஓடிட்டு இருக்கிறோம். அப்படி
அப்படி தான் வாழ்க்கையே போயிட்டுருக்குது. அது உள்ளபடியே நெகிழ்ச்சியான ஒரு தருணம். திஸ் இஸ் வாட் இட்ஸ் கிரியேட்டிங் தி சோஷியல் ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன் ஃபார் குளோப். அதான் வந்து குளோபல் கொலாபரேட்டர்னு இப்போ அவங்கள நான் கூப்பிட்றதே சேஞ்ச் மேக்கர்ஸ் தான். இப்போ ஃபஸ்ட் இயர் ஐடி கார்டிலே மாற்றிட்டேன், சேஞ்ச் மேக்கர்ஸ் அப்படின்னு போட்டு கொடுத்தாச்சு எல்லாருக்கும். மாற்றத்தை உருவாக்குறதுக்கு வந்து ஏமாற்றங்கள் ஜாஸ்தியாக தான் இருக்குது. நெகட்டிவிட்டி இன் தி சொசைட்டி இஸ் வெரி ஹை, பாசிட்டிவ் இஸ் ஆல்சோ தேர், பட் தட் இஸ் நாட் கெட்டிங் நோன் டு பீப்புள். ஸோ அந்த நெகட்டிவை கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிறதுக்கு இவனுக்கு சிந்தனை வரணும். நெகட்டிவை நோக்கி தான் மனம் போகும். தட்ஸ் சைக்கலாஜிக்கலி ப்ரூவன். ஸோ ஏதோ ஒரு கெட்ட விஷயம் இருந்ததுன்னா அதை நோக்கி தான் நம்மளோட எண்ண ஓட்டங்கள் எல்லாமே போகும் அப்படின்றது இட்ஸ் எ ப்ரூவன் தியரி. பட் அதை மாற்றணும் அப்படின்னாக்கா அந்த பாசிட்டிவ் கொஞ்சம் ஜாஸ்தி கொடுத்தா தான் அது வரும். அதை நாங்கள் ட்ரை பண்ணிருக்கோம். உள்ளபடியே அது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை எனக்கும் கொடுத்துருக்கு. ஐ கேன் ஃபீல் த டிஃப்ரென்ஸ். முடியாதவங்க எப்போவுமே வந்து குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. குறை சொல்லாத வாயும் இல்லை, குறைக்காத நாயும் இல்லை. அதனால் ஸோ குறை சொல்கிறவங்க சொல்லிட்டு போகிறாங்க. சூப்பர் சார். என்னென்னா நம்ம ஒரு காலேஜில் படித்து காலேஜ் நம்மளை பார்த்து ப்ரௌடாக இருக்கிறது வேறு. இப்போ இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க அப்படின்னு காலேஜ் ப்ரௌடர். ஆனால் காலேஜினுடைய ஒவ்வொரு நகர்வையும் பார்த்து நம்மள்கிட்ட படித்த அலுமினிஸ்லாம் தே ஆர் ப்ரௌட் ஆஃப் சேயிங் வி ஆர் ஃப்ரம் சாய்ராம் அப்படிங்கிறது அதுதான் உங்களுடைய தொடர் உழைப்பு இந்த இடத்துக்கு கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ வாழ்த்துக்கள் சார். அண்ட் இது வந்து டைரக்ட் இம்பேக்ட் ஃப்ரம் சாய்ராம் இன்ஸ்டியூஷன். இன்டைரக்ட் இம்பேக்ட்னா நான் சொன்ன மாதிரி பிளாக் ஷீப் கவர் பண்ண மாதிரி அவருக்கும் இந்த துறைக்கும் சம்மந்தமே இல்லை. நம்மளால் அவருக்கு என்ன நடக்கு அதை பற்றியெல்லாம் ஒரு துளி அவர் யோசிச்சதில்லை. பசங்க பண்ணுறாங்க, அதான் புரிஞ்சு வச்சுப்பார். டே ஒன்லேருந்து இருக்கிறதுனால இதெல்லாம் லாஸ்ட் 2 ஹவர்ஸில் தான் பண்ணியிருப்போன்றவர்களையும் தெரிஞ்சு வச்சுக்கக்கூடிய ஒருத்தர். ஆனாலும் அதுக்கு நமக்கு ஒரு விஷயம் பண்ணுவார்ல, அப்படி இவர் கிரியேட் பண்ண அந்த எக்ஸ்டர்னல் இம்பேக்ட் வெளியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்டர்நெட்டில் இந்த கெட்ட விஷயங்கள் கான்ட்ரவர்சிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தீயா பரவிடும். ஆனால் நல்ல விஷயங்கள் பரவுறது கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த வகையில் தமிழ்நாட்டோட எஜுகேஷன் ஃபீல்டில் நம்ம கொண்டாடப்பட வேண்டிய ஆனால் கொண்டாட தவறுன ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா சாய். வேற யாரை பற்றி பேசினாலும் என்ன பேசினாலும் யோசிச்சிருப்பேன். ஆனால் இவரை பற்றி யோசிக்கவே தேவையில்லை. எங்கள் அண்ணன், நான் பெருசாக மதிக்கக்கூடிய பல மனிதர்களில் ஒரு சிறந்த மனிதர் சாய் பிரகாஷ் நியூமுத்து. இப்பெல்லாம் நம்ம எஸ்டிஜியை பற்றி பேசிட்டு இருக்கோம். ஆனால் அந்த காலகட்டத்திலே வந்து எஸ்டிஜியை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு காலேஜ் ஃபுல்லாக எஸ்டிஜி தீமை செட் பண்ணி பசங்களை அதுக்கு தயார்படுத்தி, இன்ஃபேக்ட் காலேஜ் சுற்றி உள்ள நிறைய கிராமங்களை தத்தெடுத்து அங்கே குடிநீர் வசதி, கல்வி, அதுக்கப்புறம் தங்குற இடம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிஜி வழியாக வந்து சப்போர்ட் பண்ணி அது வழியாக பல ஆயிரம் குடும்பங்கள் வந்து பயனடைஞ்சது நானே கண் கூட பார்த்துருக்கேன். அது பெருசாக அவர் வெளியே சொல்கிறது இல்லை. ஐயா எந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை பதிவு பண்ணிட்டு போனாரோ அந்த அடையாளத்தை தன்னோட ஷோல்டரில் எடுத்துக்கிட்டு இன்னும் அந்த அப்பாவை மீறி ஒரு விஷயத்த பண்ணி அவரோட பெருமையும் அந்த இன்ஸ்டியூஷனுடைய குரோத்தையும் பெருசாக ஒரு கனவாக நினச்சி இன்னைக்கு வழிநடத்திட்டு இருக்கிற சாயனுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இனோவேஷன் ரீசெண்டாக கூட ஐஎஸ்ஆர்ஓவில் ஒரு டிசைன் சேலஞ்சில் பசங்க ரோவரில் பெஸ்ட் ப்ராஜெக்ட் அவார்டு வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து நிறைய இனோவேஷன் வெளியே வந்துட்டு இருக்கு. அப்பாவோட பேரில் ஸ்காலர்ஷிப் வழியாக பல நூற்றுக்கணக்கான மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சிருப்பாங்க. ஆனால் ஃபினான்ஷியலாக வந்து கொஞ்சம் கஷ்டப்படுற பசங்களை கூப்பிட்டு வந்து முழுமையாக வந்து ஸ்காலர்ஷிப் கொடுத்து படிக்க வைக்கிறதா இருக்கட்டும், ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் வந்து கோவிட் டைம்ல we went to a bad state. அது வந்து அவ்வளோ மோசமான ஸ்டேட்டுக்கு போயிட்டோம். எல்லாமே இதுக்கு மேலே இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற சூழல் கூட வந்துருச்சு. அந்த காலகட்டத்தில் நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் இதை பண்ணணும்னு சொல்லி அந்த டைமில் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உயிர் போடு இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவர். சாய் பிரகாஷ் சார், தேங்க்யூ ஸோ மச். ஒரு இடத்துல வந்து சிலை வந்து ஸ்டக் ஆகி நின்னது, ஃபேக்ட்ரி அது ஸ்பேஸ் எல்லாம். ஸோ அந்த டைமில் ஒரு ஏஞ்சல் மாதிரி வந்து லிஸ்ட் பண்ணி விட்டீங்க. எனக்கு சாய் பிரகாஷ் சார்னு சொல்லும் போதே ஒரு பிரதர் ஒரு ஃபீல் வரும். ஸோ உங்ககிட்ட நிறைய விஷயம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன், அவங்ககிட்ட நிறைய கற்றுட்டு இருக்கேன். அவங்களோட ஸ்பீட் டிசிஷன் மேக்கிங், ஒரு ஹியூமனிட்டி, டக்குன்னு ஒரு ஹெல்ப் பண்ணுற விஷயங்கள், அவங்களோட சுற்றி இருக்கவங்கள ரொம்ப ஹாப்பியாக வச்சுருக்க விஷயங்கள்லாம் வந்து எனக்கு வந்து ரொம்ப அட்மைரிங்காக இருக்கும். சாய் எனக்கு ஒன் வேர்டில் சொல்லணும்னா இஸ் லைக் அ யங்கர் பிரதர், வெரி வெரி டியர் ஃப்ரெண்ட், வெரி ட்ரஸ்டட் பட்டினே சொல்லலாம். எனக்கு வந்து யாரோ ஒருத்தங்க ரெஃபர் பண்ணி ஒரு விஜுவலி சேலஞ்ச் ஒரு கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட் என்னை வந்து மீட் பண்ணணும்னு வந்து பார்த்தாங்க மாற்றம் ஃபவுண்டேஷனில். நாங்கள் வந்து ஹையர் எஜுகேஷன் ஸ்பேஸில் இருக்கிறதுனால விஜுவலி சேலஞ்சோட ரொம்ப ஒர்க் பண்ணது கிடையாது. பட் அந்த கேண்டிடேட்டை பார்க்கும்போது எனக்கு ஒன்றும் ரொம்ப பாவமாக இருந்தது. அண்ட் வி சம்ஹவ் வாண்டட் டு ஹெல்ப் ஹர். ஒரு போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருக்காங்க, அண்ட் அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். வேலை கிடைச்சா சந்தோஷமாக இருக்கும், என்ன வேலை செய்யணும், டீச்சருக்கு வேலை கிடைச்சா சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ நான் யோசிக்காமல் சாய்க்கு என்ன பண்ணேன், ஒரு 10 o'clock கால் பண்ணேன். யோசிக்கேன் சார், நம்ம டிநகர் ஆஃபீஸ் கூட்டிகிட்டு வாங்கல பார்க்கலாம் அப்படின்னாரு. ஸோ ஐ டுக் திஸ் கேர்ள், நேம் இஸ் சித்ரா. அவங்கள வந்து டிநகர் ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போனேன். கேஷுவலாக உட்காந்து பேசிகிட்டே இருந்தார். டக்குன்னு ஓகே, நீங்கள் மண்டே வந்து என்னோட மடிப்பக்கம் ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, என்ன சம்பளம் எதிர்பார்க்குறீங்கன்னாரு. அவங்க ஒரு அமௌண்ட் சொன்னாங்க. அதோட 5,000 rupees பைசாவை ஏற்றி கொடுத்து இமீடியட்டாக ஹி அப்பாயிண்டட் ஹர் அஸ் அ டீச்சர்
நான் வந்து இந்த 7 சக்ஸஸ்ஃபுல் ஹேபிட்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு நீங்கள் வந்து அதை வந்து எங்கள் பசங்களுக்கு கிளாஸாக எடுத்து கொடுங்க அப்படின்னாரு. நான் வாஸ் லைக் ஸ்டன். ஒரு விஷுவலி சேலஞ்சில் ஒரு நார்மல் ஸ்கூலில் போய் ஒரு டீச்சர் அப்பாயின்ட் பண்ணணும் அப்படின்னா அது ஒரு விஷனரி சிஇஓவால் தான் பண்ண முடியும். அண்ட் நாட் ஜஸ்ட் தட், நீங்கள் ஊரில் போய் அம்மா அப்பா பார்த்துட்டு வாங்க பைசா கொடுத்தாரு. ஹாஸ்டல் எங்கே வேணுன்றதுக்கு பக்கத்தில் இருக்க அவங்க ஸ்டாஃபை கூப்பிட்டு அங்கேயே ஒரு ஹாஸ்டல் அரேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னாரு. இன்றைக்கி சித்ரா இஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் டீச்சர்ஸ் இன் தட் ஸ்கூல். அவங்க ஸ்டேஜில் ஏறி பேசிகிட்டு இருக்காங்க. என்னுடைய சங்கமம் ஈவெண்ட்டில் வந்து ஷீ ஷேர்ட் ஹர் ஸ்டோரி அண்ட் லுக் அட் ஹவு த கிவிங் சர்க்கிள் எண்ட்ஸ். சாய் பே பண்ணுற அந்த சேலரியில் எடுத்து அவங்க மாதம் சேர்த்து வச்சு சங்கமம் என்னோட ப்ரோக்ராம் ஸ்டேஜில் வந்து 10,000 rupees நான் டொனேஷன் கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அண்ட் that's the power of giving and only somebody like Sai can do that. எனக்கு இந்த எக்ஸாம்பிளை கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. சாய் might hate me for doing this, but that is சாய் பிரகாஷ் லியோ முத்துப்பரி. தனி ஒருவன் நினைத்து விட்டால் இந்த உலகத்தில் தடைகள் இல்லை. இதெல்லாம் நான் வந்து கடந்து போயிட்டே இருக்கிறேன், அதை நிறுத்தி பார்க்க வைக்கிறீங்க. இதெல்லாம் வந்து தேங்க்யூ. அவங்க சித்ரா வந்து இப்போ 7 habits, இந்த ஸ்டீஃபன் கவியோட 7 habits இருக்குது. ஹவு டு மேக் அண்ட் லீடர் இன் மீ ப்ரோக்ராம் ஃபார் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறோம். ஏன்னா லீடர்ஷிப் குவாலிட்டி எல்லார்கிட்டையுமே இருக்கும், அதை தட்டி எடுத்துகிட்டு வர்றது தான் அந்த லீடர் இன் மீ ப்ரோக்ராமு. சித்ரா மூலியமாக சொன்னாக்கா இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குன்றது தான் என்னுடைய ஃபீலாக இருந்தது. ஏன்னா நான் சொன்னாக்கா இவருக்கு இன்னும் சொல்லிட்டு போயிடுவார் அப்படின்ற, அவங்க டீச்சர் சொன்னால் கூட இவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்கணும். பட் ஒரு பார்வை இல்லாதவங்க அதை சொல்லும்போது அதோடைய இம்பேக்ட் ஜாஸ்தியாக இருக்கும் தான் நான் இப்போ இதில் ஒரு பொதுநலத்திலும் ஒரு சுயநலத்திலும் ஒரு பொதுநலம். நீங்கள் இந்த வார்த்தையை எடுத்து சொன்னீங்கன்னாக்கா கண்டிப்பாக அவனுங்கிட்ட இம்பேக்ட் இருக்கணும். பட் நான் எதிர்பார்த்ததோட பெரிய இம்பேக்டை கொடுத்துட்டாங்க சித்ரா. ஸோ அது வந்து நம்ம ஏன்னா அவங்களுக்கு அந்த புக்கு கிடையாது. அந்த புக்கில் வந்து இப்போ ஸ்டீஃபன் கவி புக்கு 7 habits பெரிய புக்கு. அவங்களுக்கு ஒரு ஆடியோ நோட் வாங்கி கொடுத்து இந்த ஆடியோவை நீங்கள் கேளுங்க அப்படின்னா அவங்க ஷி வாஸ் ஏபிள் டு யூஸ் அ மொபைல் ஃபோன் ஆன் ஹர் ஓன். அந்த ஆடியோ நோட்டில் போட்டு அவங்க எப்படி பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா இதெல்லாம் பார்த்துக்கோது ஷி வில் பி டூயிங் பெட்டர் அப்படின்றது எனக்கு அப்பயே தெரிஞ்சுது. அந்த ஆடியோ நோட்டை கேட்டு இன்றைக்கி 7 habits சாய்ராம் பள்ளிகளில் திறந்த முறையில் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்குனாக்கா நான் ஆசைப்படலாம். வி ஆர் ட்ரீமர்ஸ் பட் வி நீட் ரியல் டூவர்ஸ். அண்ட் சித்ரா இஸ் ஒன் ஆஃப் த டூவர். ஷி ஹஸ் டன் இட் ரியலி வெல். ஐ தேங்க். அண்டு அருண், பிரேம் அவங்கெல்லாம் வந்து வேறு இந்த சேம் ஏஜ் குரூப், அந்த 40 வயசு அதை தாண்டிட்டோம். இனிமேல் என்ன பண்ணுறதுன்னு பிரேம்லாம் வந்து நான் பிரேமை தேடிட்டு இருந்தேன். ஏன்னா பயங்கரமான வீடியோஸ்லாம் வரும். அது எல்எம்இஎஸ் லெட்ஸ் மேக் இன்ஜினியரிங் சிம்பிள் இருந்தது. இந்த இன்ஜினியரிங் சிம்பிள்னாலே நமக்கு இன்ஜினியரிங்கை சிம்பிளாக ஒருத்தர் சொல்லிக் கொடுக்குறானா, புடிடா அவனை தூக்குடா அவனை, எங்கடா இருக்கிற பார்த்தா அவர் யூஎஸில் இருக்கிறாரு. யூஎஸில் இருக்கிறவர் நம்ம போய் தூக்கி என்ன அப்படின்னு பார்த்தா நான் வந்து இந்தியாவில் இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டத்தை மாற்றுறேன் அப்படின்னு அன்றைக்கே சொல்லிட்டேன். நீ பெரிய கனவு வச்சிருக்கிற, ஒரு நேரத்தில் நொந்து போகிறத மட்டும் வராமல் பார்த்துக்கோ. அது தேர் ஹஸ் பின் டிஃபிகல்ட் டைம்ஸ் அண்ட் வி அந்த எனக்கு லெட்ஸ் மேக் இன்ஜினியரிங் சிம்பிள் ஒரு LMES அப்படின்னு வச்சுருக்கேன். எனக்கு லியோ முத்து எஜுகேஷன் தான் எங்கன்னில் படித்தது. அது அவங்க அந்த நான் அன்றைக்கே சொல்லிட்டேன், எப்போ நீ LMESன்னு வச்சுக்கிட்ட அது நீ என்ன வேணாலும் பேர் வச்சுக்கோ, எனக்கு அது வந்து லியோ முத்து எஜுகேஷன் சொசைட்டி, அதனால் வி வில் டேக் இட் அண்ட் வி வில் மேக் இட் அப்படின்னு சொல்லியாச்சு. ஃபஸ்ட்டு ஒரு பிக் பேங்க்னு ஒரு ஈவெண்ட் பண்ணணும். இந்த திங்கரிங் லேப் இன்றைக்கி இனோவேஷன் எக்கோசிஸ்டம்க்கு பிரேமோடைய அந்த இன்புட் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். இந்த இனோவேஷன் எக்கோசிஸ்டம் கற்றல் வந்து பிடிச்சிருந்ததுனாலே அது வந்து வீரியம் ஜாஸ்தியாகும். பிடிக்கலன்னாக்கா நீங்கள் அதை காதல் கூட கட்டாயப்படுத்தி வர வைக்க முடியாது. அது வந்து இட் ஷுட் பி நேச்சுரல். ஆனால் படிப்பை மட்டும் நம்ம கட்டாயப்படுத்தி வர வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். அது வந்து இட் ஷுட் பி ஆர்கானிக். அந்த LMES ஹஸ் மேட் அண்ட் ரியலி கிரேட் ஒர்க். அண்ட் ஸ்கூல் எஜுகேஷனில் அந்த சின்ன விஷயங்கள் பண்ணுறது பசங்களுடைய அந்த பார்த்து பண்ணும்போதெல்லாம் இட் இஸ் இந்த அருண் டைட்டன் சிலை அது அவர் பெரிய ஆளாயிட்டார். அது வந்து எனக்கு when he came I saw a spark. அது ஏதோ ஒரு பிளெஸிங் தான். இப்போ நான் யோசிச்சு பார்க்குறேன்னா எனக்கு அப்பாவுடைய சிலையை அவரையும் நான் தேடிட்டு இருந்தேன். பாருங்கள், நம்ம தேடிட்டு இருக்கிறது நம்மக்கிட்ட வந்துருன்றதுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய நம்மளே நீங்கள் முதல்ல தேடிட்டு தானே சார் இருந்தீங்க. ஆமாம், தேடினேன். எதுக்கு தேடணுன்னா உங்களையும் தேடுறதில்ல வந்து உங்களை எதுக்கு தேடணும் தெரியுமாண்ணா? இந்த பேட்டியில் கடைசியாக முடிக்கும் போது நான் அதெல்லாம் சொல்லி தான் முடிக்க போகிறேன். அருண் வந்து அப்பாவுடைய சிலையை வந்து எனக்கு ராஜ்மோகன் தான் கூப்பிட்டு வந்தாங்க. ராஜ்மோகன் வந்து ஐ வாஸ் அப்பாவோட சிலை செய்யணுன்றது ஆசை. அப்போ தான் வந்து அவங்க பார்க்கும்போது தே ஹவ் பீன் டூயிங் ரியலி வெல். நிறையா ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தது. பட் இடம் இல்லை அப்படின்ற ஒரு குறையாகவே இருந்தது. நம்ம இடத்த நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு கொடுத்தது. அதுக்கப்புறம் பார்த்தா PMக்கு கொடுக்குறது, CMக்கு கொடுக்குறது, தலைவரே அவர் சிலையை தான் இப்போ நிறைய இடத்துல கொடுக்குறாரு. என்னப்பா நீ ஒன்று இந்த இது மாதிரி அது இந்த ஏதோ ஒரு அரை 365 சுந்தரேசாவா ஜாவா சுந்தரேசா நல்லா பண்ணுனாலும் நல்லா பண்ணிட்டு இருக்கேப்பா அப்படின்னு. ரீசெண்டாக வந்து கோயம்புத்தூரில் நான் ஐ குடன்ட் மேக் இட். கோயம்புத்தூரில் கூட ஒரு ஸ்டோர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. வெரி ஹாப்பி ஃபார் ஆல் தீஸ் பீப்புள் அண்ட் தே ஹவ் பீன் ஃபினாமினலி ஒர்க்கிங். அண்ட் சுஜித் அதை
அதை கனெக்ட் பண்ணார். மாற்றம் ஈவன் மாற்றமில் வந்து அந்த 2 பேர் சுஜித் அண்ட் உதய் தே பின் ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் பீன் கிவன் ஃப்ரீ. அதுவும் அப்பா தான் பண்ணியிருக்கிறாரு. 2009 மக்கள் அரங்கம்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். விசுவோடைய மக்கள் அரங்கத்தில் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி படிக்கிற பிள்ளைங்களுக்கு நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு நம்மள கை நீட்டினாக்க கையை பிச்சு எடுத்துகிட்டு போயிடுவான். யார்கிட்டயாவது கொடுக்க சொல்லணும். நம்ம அதுதான் பண்ணணும், நம்மளே கொடுக்கக்கூடாதுன்றதில் அப்போ அதையும் சொல்லிப்பார், எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்காரு அவர். அப்படி சொல்லும்போது தான் வந்து மக்கள் அரங்கம் ப்ரோக்ராமில் இந்த வீட்டை போய் வெரிஃபை பண்ணி அவங்க வீட்டோட வீடியோலாம் எடுத்து அப்படி சீட்டு கொடுக்கறதுக்கு அவங்க வந்துட்டாங்க. அந்த பசங்க வரும்போது அவங்க வந்துட்டு போகிற பஸ்ஸு காசை திருப்பி கொடுக்க சொன்னார். எதுக்கு பஸ்ஸு காசை நம்ம கொடுக்கணும், அவங்க தான் வந்துட்டு போகிறாங்களே அப்படின்னாக்கா அது கூட முடியாமல் இருக்கிறதுனால தான் அவங்க வந்து அந்த ஃப்ரீ சீட்டுக்கு அப்ளை பண்ணுறான். அந்த பஸ்ஸு காசு இப்போது அகரமுடைய ஈவெண்ட் ஒன்று நடந்தது காலேஜில் 15வது வருஷம். அகரம் ஹஸ் பீன் ஃபாலோயிங் தட். தே ஹவ் பீன் கிவிங் தி பஸ் சார்ஜஸ் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். அதோடைய விதை அப்பா போட்டது. தட்ஸ் என்ன இப்போ அவங்க ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. அதில் கூட ஒரு நல்ல சுவாரஸ்யமான ஒரு ஜெயப்பிரியான்னு ஒரு பொண்ணு, அவள் வந்து நம்ம காலேஜில் படித்த பொண்ணு. நம்ம சீட்டு கொடுத்தோம், அவங்க படித்தாங்க, அவங்க காலேஜில் சேர்ந்துட்டாங்க. இல்லை அப்போது அந்த ஈவெண்ட் நடக்கும்போது முன்னாள் மாணவர்கள்லாம் ஒரு தடவை வச்சுருந்தாங்க. ஒய்ஃபு பக்கத்தில் உட்காந்துருந்தா. அப்போது மற்ற காலேஜ் பேர்லாம் சொல்லி நாங்கள் படித்தா நான் இப்படி இருக்காங்க படித்தேன் இங்கே இருக்குன்னு அப்போ தான் கரெக்டாக திரும்பி என்னை கேட்டேன், இன்னும் ஒன்று கூட சாய்ராம் பேர் வரல, நீ எதுக்கு வந்து உட்காந்துருக்க அப்படின்னா. எல்லாரையும் நம்ம படிக்க வைக்க முடியாது, நம்ம யாராவது படிக்க வச்சிருவோம். அதில் இருக்க 1800 பேர் படிச்சிருக்காங்க, அதில் நம்ம பிள்ளை ஒன்று இருக்குன்னு அப்போன்னு கரெக்டாக மைக் வாங்கினா ஜெயப்பிரியா. அவள் தான் வைரல் ஆனா. அண்ட் தென் தே ஹஸ் பீன் இட் கிவ்ஸ் மோர் தென் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதாவது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் நாட் அண்ட் நார்மல். கொடுக்கறதுனால நம்ம பெறுறது ரொம்ப அதிகம். அது நாள்கள் மேலும் மேலும் உணர்த்துது. இனிமேல் நிறையா கேட்பாங்க போல இருக்குது, பார்த்து செய்யணும். நமக்கு என்ன முடியுதோ அதை செய்யணும். விரலுக்கு ஏற்ற வீக்கம், நம்மளால் என்ன முடியுதோ அதை சிறப்பாக செய்யணும். தொட்டதெல்லாம் தொலங்கும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நீங்கள் நம்பிக்கை வைக்கிற எல்எம்இஎஸ்ஸாக இருக்கட்டும், சிலையாக இருக்கட்டும், மாற்றம்க்கு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே உதய் பிரதர் வந்து நிறைய சொல்லுவார். பிளாக் ஷிப், அதான் பிளாக் ஷிப் இருக்கட்டும். அந்த நம்பிக்கை தானே முக்கியம். அது நீங்கள் சுயநலம் பொதுநலம் அப்படிலாம் இல்லைண்ணே. நீங்கள் அவங்க மேலே வச்சது நம்பிக்கை, சித்ரா அவர்கள் மேலே வச்ச நம்பிக்கை. இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடலாம். அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அதை தான் கிவ் பேக் பண்ணுறோம். இந்த சந்தோஷம் என்னென்னா, நாங்கள் வந்து இந்த 10 பேர் இன்றைக்கி பேசினாங்க இல்லையா, அலுமினிஸாக இருக்கட்டும், இவங்களா இருக்கட்டும், இந்த 10 பேருக்கும் நேற்றுக்கு நைட்டு 10:45 தான் மெசேஜ் அனுப்புனேன். நல்ல ஐடியா, லேட்டாக தானே பிளான் பண்ணி பண்ணுறோம், நம்ம அப்படி தானே பண்ணுவோம். ஏற்கனவே அது வேறு ஒன்று பெண்டிங் இருக்குது. 17 கோலில் 2 கோலோ 3 கோலோ தான் முடிஞ்சிருக்கு, அதையும் முடிச்சிடும். நான் அடிக்கடி சொல்லுவேன் பசங்கள்கிட்ட, நல்ல ஐடியா லேட்டாக தான் வரும். அப்படி லேட்டாக வந்ததுக்கப்புறம் பண்ணேன். ஆனால் இந்த 10 பேரும் அனுப்பிட்டாங்க. இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லை நமக்கு. ஏன் அனுப்புனாங்கன்னா, நான் சொன்ன பெயர் சாய் பிரகாஷ் அப்படி தான். ஏன்னா அவர் அப்படி தான் ரியாக்ட் பண்ணுவார். அவர்கிட்ட ஒரு விஷயம் போய் நைட்டு 10:30 நின்னா காலைல 8 மணிக்கு நம்ம முன்னாடி நிற்பார். அவர் அப்படி நின்று இருக்காரு. ராஜ்மோகன் நேற்று பிஸியாக இருந்தானே, அவர் சொல்லிட்டாரு, என்ன தம்பி நான் வேற ஒரு இடத்துல கடத்தப்பட்டிருக்கேன், ஆனாலும் நீ அண்ணன் பேரை சொல்லிட்ட அப்படின்னு சொல்லி தான் பேசினாரு. எல்லோரும் பேசிட்டாங்க. நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன், பசங்க இருக்கப்பே சொல்லிடுறேன். நான் என்னைக்காவது பெரிய மேடையில் பதிவு பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் இப்போ பதிவு பண்ணுறது சரியாக இருக்கும்னு தோணுது. எல்லோரும் உங்களுக்கு தேங்க் பண்ணும்போது சூப்பர் ஸ்டாருக்கு சல்யூட்னு ஒரு நிகழ்வு எடுத்து வைக்கிறோம். ஒரு 50 மணி நேரம் பேச போகிறேன் தலைவருக்கா அப்படின்னா, அது பிளாக் ஷீப்னுடைய ரொம்ப முக்கியமான கட்டம். அதுலேருந்து கண்டிப்பாக பவுன்ஸ் பேக் ஆகி ஆகணுன்ற சூழலில் பண்ணக்கூடிய ஒரு ஈவெண்ட். ஸோ 50 மணி நேரம் பேசணும்னு முடிவு பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. ஏற்கனவே தலைவர் ரசிகர் அண்ணன், ஸோ அதனால் அவர் ஸ்பான்சராகவும் வந்துட்டார் அந்த ஈவெண்ட்டுக்கு. ஸ்பான்சராக ஏற்கனவே ஒரு விஷயம் கொடுக்குறாரு நமக்காக. இது நடந்துக்கிட்டே இருக்குது. ஈவெண்ட் நடத்துறதுக்கான ஒரு பணம் தேவைப்படுது. அந்த பணத்தை ரொம்ப சிரமப்பட்டு ட்ரை பண்ணும்போது ஒரு நல்லுள்ளம் வந்து நமக்கு ட்ரம் ஸ்டிக்ஸ்லேருந்து விஜய் அண்ணன், அவர் வந்து அந்த அமௌண்ட்டை ஒரு வாரமாக அவர் ஃபாலோ பண்ணி அவரும் ஒரு சில இடங்களில் இது பண்ணி ஒரு காசு எடுத்து கொடுக்குறாரு. ஈவினிங் அந்த பணம் வருது நமக்கு, அடுத்த நாள் ஈவெண்ட்டு. அந்த பணத்தை நம்ம ஒருத்தவங்கள்ட்ட கொடுக்குறோம். அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அதை பண்ணாமல் கிளம்பிடுறாங்க. நைட்டு 8-9 மணிக்கு கிளம்பிடுறாங்க. இப்போ மொத்த டீமும் ஸ்கைவாக் வாசலில் நிற்கிது. காசு கொடுத்தா, அட்வான்ஸ் கொடுத்தா தான் உள்ளே போக முடியும். அடுத்த நாள் ஈவெண்ட் ஃபுல்லாக எல்லாத்தையும் சொல்லிட்டோம். 50 மணி நேரத்துக்கு கெஸ்ட் இருக்காங்க, தயாராகிட்டோம். வேர்ல்டு இதெல்லாம் வந்துட்டாங்க, ரெக்கார்ட்ஸ்லாம். இப்போது நைட்டு 10 மணி ஏற்கனவே ஒருத்தர் ஹெல்ப் பண்ணார், அந்த காசு தான் இப்போ போயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்றப்ப நான் பாலானனுக்கு கால் பண்ணுறேன். பாலான ஆப்போசிட் எண்டில் 2 பேரும் ஆல்மோஸ்ட் அழுகிற டோனில் இருக்கோம். அப்போது 2 பேருமே நான் சொல்கிறேன், என்னென்ன பண்ணுறது, அடுத்து என்னென்ன பண்ணுறது, யோசிப்போம் வைக்கி. அடுத்த நிமிஷம் நான் சாய் பிரகாஷ் சாருக்கு கூப்பிடுவோமா அப்படின்னோடனே, அவர் தான் நானும் நினச்சிக்கிட்டு இருந்தேன் விக்கின்னு சொன்னார் பாலான். 2 பேரும் சேர்ந்து நைட்டு 10 மணிக்கு மெசேஜ் போடுறோம். சரி இப்போ பாப்பாரா இல்லையானா இங்கே நின்றுட்டு இருக்காங்க, நம்ம ரொம்ப தொல்லையும் பண்ண முடியாது அந்த நேரத்தில். 10 மணிக்கு மெசேஜ் போடுறோம். 10:40க்கு அவர் கால் பண்ணுறாரு. கால் பண்ணி அவர்கிட்ட பேசுகிறாரு. அவரால் பேசவே முடியலை, வார்த்தையே வரல, கலங்கி நிற்கிறாரு. உடனே அவர் என்னாச்சு அப்படின்னு எனக்கும் அவருக்கும் ஒரு கான்ஃபரன்ஸ் போடுறாரு. போட்டோன்னே அந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறோம். நைட்டு 10:45 சொல்லிகிட்டு இருக்கோம். மொத்த டீம் நின்றுட்டு இருக்கு, நடக்குமா நடக்காதுன்னு. 10:45 அவர் ஃபோனில்
இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாரு. இதுதான் சார், நாளைக்கு இது தேவைப்படுது சார், ஒரு பணம் தேவைப்படுது சார். உடனே சேர்றா, அதுக்கேண்டா இப்போ இவன்ட்ட ஏன்டா சொன்னீங்க, அதாவது ஏன்ட்ட ஏன் சொன்னேன்னு பாலானன்ட்ட கேட்குறாரு. அவன்கிட்ட ஏன்டா சொன்னீங்க, ஏன்டா கல்யாணத்துக்கு முந்தின நாள் பொண்ணு ஓடி போச்சுன்னு மாப்பிள்ளையாட்டா மாப்பிள்ளைகிட்ட ஏடா சொல்லுவீங்க, போய் தேடுறதை விட்டு அவனை ஏன்டா லைனில் வச்சுக்கிட்டு இதை சொல்கிறீங்கன்னு, முதல்ல நீ ஃபோனை வை அப்படின்னு என்னையை கட் பண்ண சொன்னார். நான் பாலாட்ட பேசிக்கிறேன், நீ ஃபோனை வை அப்படின்னார். ஃபோனை வச்சுட்டு அடுத்த ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே பாலானட்ட பேசி பாலானை கூப்பிட்டு நாளைக்கு காலைல 10 மணிக்கோ உனக்கு என்ன வேணுமோ அதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னதுனால பண்ணதுனால தான் சூப்பர் ஸ்டாருக்கு சல்யூட்னு ஒரு நிகழ்வு நடந்தது. டஃப் டைமு அது தலைவருக்காகனாலும் அது விக்னேஷுக்காகவும் பண்ணது. அது தலைவருக்காக பண்ணுறதுன்றது இந்த விக்னேஷ். ஐ ஹவ் சீன் தி டஃப் டைம்ஸ் ஆஃப் பிளாக் ஷீப். அதாவது யூ ஆர் டூயிங் ரியலி குட். இந்த மெயின்டைன் பண்ணி அதை கரெக்டாக கொண்டு போங்க. நல்லா ஆல் தி பெஸ்ட். கூட இருந்து இந்த கூட இருங்கடா, பாதியில் விட்டு போகிறது தான்டா பிரச்சனையே. தேங்க்யூ சார், தேங்க்யூ சூப்பர். ஓகே, இப்போ இதுலேருந்து அப்படியே நம்ம ஒரு மூட் ஷிஃப்ட் பண்ண போகிறோம். சாருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். முடியலையா? தென்றல் என்னை தீண்டினான், தேகம் தீண்டும் ஞாபகம், சின்ன பூக்கள் பார்க்கையில் தேகம் பார்த்த ஞாபகம். கல்யாணம் ஆகி இந்த கறி சாப்பாடு போடுவாங்கல்ல, இன்னொரு பாட்டு பாட சொன்னாங்க. போட்டு இந்த பாட்டு பாட்டேன். ஏய் என்ன லவ் ஏதாவது ஃபெயிலியர் ஆனது? ஏய் சார், நீங்கள் ரொம்ப டேட் ஓரியன்ட் நபராக இருக்கீங்க. 10,000வது நாள்லாம் ஒருத்தர் ஞாபகம் வச்சு நான் பார்த்ததே இல்லை. சரி, அதான் கேல்குலேட்டர் இருக்குல்ல கையில், அதில் போட்டு 10,000 டே அப்படின்னு போட்டாங்க, அது வந்துச்சு. ஸோ இந்த டேல ஏதாவது பண்ணணும் நம்ம அப்படின்னு, சரி கல்யாணத்தை பண்ணுறோன்னு பண்ணிட்டேன். தாயே உன் பெயர் சொல்லும் போது இதயத்து மின்னலை பாயுமே, இனி வரும் காலம் இளைஞனின் காலம், உன் கடல் மெல்லிசை பா